என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொடுப்பேன். இது மாதிரி 3 பீசஸ் இருக்குது. நல்லா சூப்பராக வந்துடுச்சு. காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ப்ராஜெக்ட் மீன் பண்ண ப்ராஜெக்டை கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு அதை பைண்டிங் பண்ணி வேணும், ப்ராஜெக்ட் நோட் ரெடி பண்ணுவோம்ல, அது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி அதுக்காகவே நல்லா அலைஞ்சாச்சு. அதே டைமில் ஒரு மக்கு ஆர்டரும் வந்தது. அந்த மக்கும் வந்துட்டு இன்பிட்வீன் டைமில் அதையும் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி டே ஓரளவு ஓகே ஆகிடுது. அப்புறமா பாஸ்போர்ட் சைஸ் வந்து ஃபோட்டோவை பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஃபோட்டோஷாப்பில். சடனாக வந்துட்டு ஒரு குழப்படி அடிக்குது. ஒரு கஸ்டமர் நின்றுட்டு இருக்க டைமில் கொஞ்சம் சமாளிச்சுட்டு எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ திரும்ப வந்துட்டு அதே ஆக்ஷனை வந்துட்டு கரெக்டாக ரெடி பண்ணணும். ஏன்னா அந்த பாஸ்போர்ட் சைஸ்க்குன்னு ஒரு 8 காப்பீஸ் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் எடுக்கும். அந்த ஆக்ஷன் வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை 1 பை 1 நான் பண்ணுறேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு நான் டிஜிட்டலாக வந்துட்டு அதை செல் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கிறேன். நிறைய மக்களும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கேட்குது, இது எப்படி பண்ணுறீங்க, அது எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னோடய வெப்சைட் ஆல்ரெடி இருக்குது. அதில் கொஞ்சம் வேறு ஒரு வெப்சைட்டு, அதில் ஷார்ட்டாக வந்துட்டு ஒன்றும் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு சும்மா ரொம்ப கம்மியான விலைக்கு 50 ருபீஸ் ஆர் 100 ருபீஸ் அந்த மாதிரி ஒரு ஃபைலுக்கும் கேட்கலாம். ஏன்னா ஏன் மற்ற இடத்துல எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நீ என்ன அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம். கொடுக்குறவங்க கொடுக்கட்டும், நானும் சில இது கொடுப்பேன், பட் எல்லாத்தையுமே கிடையாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொடுப்பேன். இதுவும் வந்துட்டு அந்த நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்குள்ள ஒரு கூலி. ஸோ நான் இப்போ ஒரு ப்ரைஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக தேவைப்படுது அப்படிங்கிறவங்க வாங்குவாங்க. நேற்று சொன்ன மாதிரி அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு நோட்டை பைண்டிங் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுதான், இது மாதிரி 3 பீசஸ் இருக்குது. அப்புறம் இன்றைக்கி இன்னொரு ஆர்டர் வந்து அந்த மினி கீச்சைன் கேலண்டர் வந்து ரெடி பண்ணணுங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸ்கூலில் நல்ல பல்க் ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தால ஃபோட்டோ ஃப்ரேம், ஃபோட்டோலாம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி அவங்க வச்சுருந்த அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ்லாம் பேக் சைடு எல்லாத்தையும் நம்பர்ஸ்லாம் கரெக்டாக எழுதி வச்சுட்டாங்க. இப்போ நான் அதை வந்து ஸ்கேன் பண்ணி 1 பை 1 அந்த சர்டிஃபிகேட்டில் ஃபிக்ஸ் பண்ணி டிசைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நேற்று வந்துட்டு அந்த சொல்லியிருப்பேன், அந்த மினி கீச்சைன் காலண்டர் வந்துட்டு ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு. அது நேற்றே முடிச்சிருக்கணும். அக்கௌண்டிங் டீட்டெயிலாம் வந்துட்டு எழுதுறதுலேயே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. வாக்கின் கஸ்டமர்லாம் வந்து பிரிண்ட் அவுட்டு அந்த மாதிரிலாம் வந்ததில் டைம் கிடைக்கல, சரியான டைமு. இப்போ உட்காந்து அது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன், காமிக்கிறேன். அப்படியே பேக் மேலே எங்கேயாவது டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். நல்லா சூப்பராக வந்துடுச்சு. அதில் கிஃப்ட் பேக்கிங் வேறு கேட்டிருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், தனியாக இதுக்கு பாக்ஸ் வந்துட்டு பண்ணுறதுக்குனா டைம் இல்லை. அதுக்காக எக்ஸிஸ்டிங்காக நான் ஒரு பாக்ஸ் வச்சுருந்தேன். கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்துட்டு ஒரு ஸ்டீல் பாக்ஸ் மாதிரி இருந்தது. அது நல்லா இருந்தது. அதுக்குள்ளேயே வந்துட்டு இந்த கிச்சன் கேலண்டரை வச்சுட்டு ப்ளஸ் அதையும் கிஃப்ட் பேக் பண்ணி கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னேன். ஓகே அப்படின்ட்டாங்க. அதனால் அதையே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். டெலிவரி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வாங்கிக்குவாங்க.